அடர்ந்த காட்டின் ஓரத்தில் அமைதியான கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் மல்லிகா என்ற இளம்பெண் வசித்து வந்தாள். மல்லிகாவுக்கு இயற்கையின் மீதும் குறிப்பாக பாம்புகள் மீதும் மிகுந்த அன்பு இருந்தது. அவள் அடிக்கடி காட்டுக்கு சென்று பாம்புகளை பார்த்து வருவாள். அவற்றுக்கு தீங்கு நினைக்க மாட்டாள். ஒரு நாள் மல்லிகா காட்டில் உலாவிக் கொண்டிருந்தபோது புதருக்குள் இருந்து ஒரு அசாதாரணமான ஒளியை கண்டாள். மெதுவாக அந்த ஒளியை நெருங்கி பார்த்தாள். அங்கே மிகவும் அழகிய நாகப்பாம்பு ஒன்று தன் நெற்றியில் மின்னும் ஒரு மாணிக்க கல்லுடன் சுருண்டு படுத்திருந்தது. அந்த நாகப்பாம்பின் பெயர் நீலா. நீலாவை பார்த்ததும் மல்லிகாவுக்கு எந்தவித பயமும் ஏற்படவில்லை. மாறாக அந்த பாம்பின் அழகும் அதன் நெற்றியில் இருந்த மாணிக்கமும் அவளை மிகவும் கவர்ந்தன. அவள் மெதுவாக நீலாவின் அருகில் சென்று அதன் தலையை தடவினாள். நீலாவும் அமைதியாக மல்லிகாவின் ஸ்பரிசத்தை ஏற்றுக்கொண்டது. அன்றிலிருந்து மல்லிகா தினமும் காட்டுக்கு சென்று நீலாவை பார்த்து வந்தாள். இருவரும் நல்ல தோழிகளாகி போனார்கள். மல்லிகா கொண்டு செல்லும் பழங்களையும் தேனையும் நீலா விரும்பி சாப்பிட்டது. நீலா மல்லிகாவுக்கு தன் மாணிக்க கல்லின் மகிமையை பற்றி சொல்லியது. அந்த மாணிக்க கல்லை வைத்திருப்பவர்களுக்கு எந்த தீங்கும் நேராது என்றும் அது அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும் என்றும் கூறியது. கிராமத்தில் வீரப்பன் என்ற ஒரு பேராசைக்காரன் இருந்தான்.